சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஐயா. பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, சகல சத்தியத்தில் எங்களை நடத்துகிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எங்களுக்கு இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உமது வேதத்தை எங்களுக்கு நீர் சொல்லித்தாங்க. நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் ஆலோசனை கர்த்தராயிருங்க. எங்கள் நல்ல போதகராருங்க, எங்கள் மேய்ப்பராருங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுடைய எபிசோடில் நாம் முதல் தாயாகிய ஏவாளை குறித்து நாங்கள் தெளிவாக படித்தோம். அதுக்கு பிறகு பிரைம் கேரக்டர் சாரா உடைய கேரக்டரை படித்தோம். அதுக்கு பிறகு மூன்றாவதாக மெயின் கேரக்டர்ஸ் ரெபேக்கா. இதுக்கு நடுவில் நம்ம லோத்தின் மனைவியை பார்த்தோம். ஆனால் த மெயின் கேரக்டர்ஸாக ரெபேக்கா. நவ் ரெபேக்காம்மா அவங்களுடைய நல்ல குணங்கள் சிலதை நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அவங்களுக்கு தேவன் இடைப்படும் போது அந்த இடைப்படுதலை அவங்க அப்படியே கிரகிச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலியேசர் அவங்க ஒரு குறிப்பினால் கேட்குறார் தேவனிடத்தில், என் எஜமானுக்கு ஏற்ற மனைவியை நீர் எனக்கு தாரும் சொல்லி ஒரு குறிப்பை வைக்கிறார் தேவனிடத்தில். அந்த குறிப்பின்படியே எந்த ஸ்திரீ வந்து எனக்கு தண்ணீர் வார்த்து பிறகு நான் என்னோடு வந்திருக்கிற இந்த ஒட்டகத்துக்கும் தண்ணீரை கொடுக்குற ஒரு பெண் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆபிரகாமின் தேவனே உம்மை நோக்கி நான் கேட்குறேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்ட பாடம் தேவனை நோக்கி கேட்கிறது. இப்போ தேவன் எலியேசருடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அவர் ஜெபித்து முடிக்கும் போதே ஒரு ஸ்திரீ அந்த வழியாய் கிணற்றண்டை வந்து தண்ணீர் எடுக்க வருகிறார். ஸோ அந்த அம்மாக்குள்ள ஆண்டவர் நடத்துறதில் நான் இதில் கண்டேன். அவங்களும் அதுக்கு ஈடாக வராங்க. அவங்க வந்து அவர் தண்ணீர் கேட்கும்போது தண்ணீரை கொடுத்து, உமக்கு மட்டுமல்ல உங்களோடு வந்திருக்கிற உங்கள் மிருகங்களுக்கும் நான் தரேன் அண்ட் சொல்லி அந்த வேலைக்காரருக்கும் மிருகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து, அவங்க இந்த அம்மாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அவர் எலியேசர் கேட்குறார், உங்கள் வீட்டில் இடம் இருக்கா, தங்க இடம் இருக்கான்னு கேட்குறான். அப்போ அந்த அம்மா, எங்கள் வீட்டில் உமக்கு மட்டுமல்ல நீ கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிற மிருகங்களுக்கும் இடம் இருக்குது, அதுக்குண்டான ஆகாரமும் இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை நம்ம பார்க்குறோம். ஸோ தட்ஸ் அந்த அம்மாவுடைய அந்த நல்ல குணம், மற்றவர்களை உபசரிக்கிற ஒரு நல்ல குணத்தை ரெபேக்கா கிட்ட பார்க்குறோம். இந்த ஸ்திரீயாகிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்ம முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் மனைவி. அதுக்கு அடையிறதுக்கு முன்னதாக நடந்த காரியம். அதுக்கு பிறகு திருமணம்.
ஈசாக்கு ரெபேக்காவை ஏற்றுக்கொண்டு தன் தாயினுடைய அறையில் கொண்டு போய் மனைவியை ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், அவர் திருமணம் ஆகி 20 வருஷம் அவருக்கு பிள்ளை கிடையாது. எவ்விதமாக ஆபிரகாமுக்கு 100 வயது, ஸோ அவரை அழைத்தது 75, அவருக்கு பிள்ளை பெற்றது 100வது வயசில். அதே போல தான் ஈசாக்குக்கும் 60 வயதில் 20 வருஷம் மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை. அந்த போர்ஷன் நம்ம படிக்கலாம். ஈசாக்கு ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த பிறகு 25வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதின்அரான் என்னும் சிரியா தேசத்தாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சிரியா தேசத்தாகிய லாபாலுக்கு சகோதரியுமானவள். மல்லடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். பாருங்க, ரெபேக்கா மலடியாய் இருந்தாள். அவளுக்காக தன் புருஷன் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார். 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அந்த கிளியராக சொல்லப்படுது. இன்றைக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத குடும்பத்தில் புருஷனும் மனைவியுமாய் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். மனைவிக்காக புருஷனாகிய ஈசாக்கு ஜெபிக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, புருஷனும் மனைவியும் அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கும். 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக இந்த வாழ்க்கையில் பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுறார். பாருங்கள், பின்னாடி வாசிக்கும் போது தெரியும் கர்த்தர் எவ்விதமாக கர்த்தர் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு அவர் எப்படி பதில் அளிக்கிறாருன்னு பாருங்கள். ஈசாக்கின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் அளித்தார். அவருக்கு 60வது வயசில், ஸோ 20 இயர்ஸ் திருமணமாகி மலடியாய் காணப்பட்டாள் ரெபேக்கா. படிங்கம்மா. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, நம் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார் என்றதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறார். இது விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம். கர்த்தர் பதில் அளிக்கிறார். 22வது வசனத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். வெரி நைஸ். இந்த பாயிண்ட் எனக்கு என்ன தொடப்பட்டுச்சு. அவளுடைய பிரச்சனை வந்த உடனே, ஏன்னா ரெபேக்கா அந்த ஸ்திரீ ஜெபித்து டைரக்ட் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். எனக்கு இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்த மனுஷனை நோக்கி ஓடலை, கர்த்தரிடத்தில் போய் கேட்குறான். இது ஒரு நல்ல பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய என்ன ஸ்ட்ரகிள் நம்மளோட லைஃப்பில் இருந்தாலும் பாருங்கள், தன் புருஷனாகிய ஈசாக்கு ஜெபித்த பின்பு தான் பதில் வந்தது. ஆனால் பிரச்சனை வந்தோன்னா மறுபடியும் ஈசாக்கு இடத்துல போகலை, கர்த்தர் இடத்துல போகிறா. அண்ட் அபவுட் ரெபேக்கா
சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி ஒன்றும் தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவள் சிரியா தேசத்தில் விக்கிரகங்களும் மற்ற காரியங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒரு ஸ்திரீ தான். அந்த இடத்துல தான் வந்தவங்க. ஆனால் அந்த அம்மா ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. தேவனோடு எந்த நேரம் பேசிக்கொண்டு தேவனோடு இணைஞ்சு இருக்கிற ஒரு மனுஷனாகிய தன் புருஷனை பார்க்குறாங்க. பார்த்து அந்த ஹேபிட் இந்த அம்மாக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த ஸ்திரீயும் தேவனிடத்தில் நோக்கி தன்னுடைய பிரச்சனை, ப்ரெக்னென்ட், ஃபுல் டைம் ப்ரெக்னென்சி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது அந்த அம்மா பார்க்குறாங்க. யாரை? கர்த்தராகிய தேவனிடத்தில் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்குள்ளே என்ன மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை அன்ட்டு கேட்கும்போது இம்மீடியட்டாக பாருங்கள், கர்த்தர் அந்த அம்மாவோடு பேசுகிறார். பேசி உனக்குள்ள 2 நேஷன்ஸ், 2 தேசங்கள் உருவாயிருக்கு. த ஃபஸ்ட்டு ட்வின் சைல்டு, பைபிளில் த ஃபஸ்ட்டு ட்வின் சைல்டாக 2 தேசங்கள் பிறக்குது. ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்றும் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். முந்தினவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. முந்தினவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்கள் அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். எஸ், பாருங்க, கர்த்தர் அந்த தாமதமா அந்த அம்மாவுக்கு பெற்றெடுத்து கொடுக்குறாங்க பிள்ளைகளை. ஆனாலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வருகிறாள். முதல்ல ஏசா, 2வது யாக்கோபு. ஆண்டவர் வந்து அந்த அம்மா தேவனை நோக்கி வரனால அந்த அம்மா கிட்ட தேவன் சொல்லிடுறாங்க, மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான். ஸோ கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே இன்னாருக்கு இந்த காரியம் இப்படி தான் நடக்கும் என்று ஏற்கனவே முன்குறித்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு வருகிறார்கள் ரெபெக்கா. இதே போல தான் ஒவ்வொரு மனுஷனுக்குடைய வாழ்க்கையில் அதே தான். நான் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை அறிந்தவர் தேவன். என் காரியங்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறார் தேவன். என் வழிகள் அனைத்தும் அவருக்கு முன்பாக காணப்படுகிறது, அது ஒன்றும் மறைக்கப்படுவதில்லை என்று தேவன் அங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு, நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து. இது வந்து எரேமியா 29:11 சொல்லியிருக்கு. அதாவது த பிளான் அண்ட் த பர்பஸ், ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் கர்த்தர் திட்டவட்டமாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை குறித்து தீர்மானிச்சிட்டார். அதே போல தான் இங்கே ஏசா யாக்கோபை குறித்து கர்த்தர் தீர்மானம் பண்ணி தான் இந்த பூமிக்கு அவர்கள் 2 பேரையும் அனுப்புகிறார். அதுதான் ரெபெக்கா கிட்ட சொல்ற, இளையவனை மூத்தவன் சேவிப்பான். இந்த சீக்ரெட் இதை கேட்ட உடனே இந்த ரெபெக்கா வந்து அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, எந்த டிசிஷனும் நம்ம எடுக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பின்னால் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு நெகட்டிவ் வரும் பாருங்க. கர்த்தர் ஏதாவது நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அது சிந்தனை செய்யணும். மரியாள்
மரியாளை பற்றி கர்த்தர் ரொம்ப அழகாக அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை குறித்தும் கம்பேரிசன் ரெபேக்கா குறித்தும் நான் பார்க்கும்போது ஒரு 2 விதமான காரியங்கள் நான் கண்டேன்.